ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு தொப்பை ஸ்டார்டிங்கில் எப்படி போடுதுன்னு தெரியுமா? என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதால அவங்களுக்கு தொப்பை போடுது, எப்படி சாப்பிட்றதால அவங்களுக்கு தொப்பை போடுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, தொப்பை போட்டுடுச்சு, இதுக்கு அப்புறம் எப்படி அந்த தொப்பையை ரெடியூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கோட நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சாதாரண மனிதருக்கு தொப்பை எப்படி போடுது அப்படின்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட கெட்ட ஹேபிட்டால தான் அவங்களுக்கு தொப்பை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாங்க இல்ல. நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே இட்ஸ் மேட் ஆஃப் செல்ஸ்ங்க. நம்ம செல்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசியோட தான் இருக்கும். அந்த பசியை போக்குறதுக்காக தான் நாம சோறு சாப்பிடுறோம். ஒரு வண்டியோட இன்ஜின் இயங்குறதுக்கு எப்படி பெட்ரோல் டீசல் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம பாடி செல்ஸ் இயங்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுங்க. இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா நாம 3 டைம்ஸ் சாப்பிடுற சாப்பாட்டு மூலியமாவே கிடைச்சிடுது. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம செல்ஸுக்கு தேவையான எனர்ஜியை மீறி அதிகப்படியான மாவுச்சத்து, அதாவது சும்மா இருக்க டைம்ல எனக்கு கொஞ்சமா பசிச்சாலும் இட்லி சாப்பிடுறது, தோசை சாப்பிடுறது, இந்த மாதிரியான மாவுச்சத்து அதிகமா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாமே செல்ஸுக்கு தேவையில்லாத எனர்ஜியா தான் போகுது. அதிகப்படியான மாவுச்சத்து, அதாவது இட்லி தோசை அதிகப்படியாவே நிறைய பேர் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி மட்டும்தான் எடுத்துக்கும். அதிகப்படியா மீறி நீங்க எனர்ஜி கொடுக்கும்போது அது செல்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. இந்த வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிற மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து வெளியேற முடியாம அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிடுது. இந்த கொழுப்பு சத்து முதல்ல போய் சேர இடம் தான் நம்ம அடிவயிருங்க. நாம மார்னிங் எடுத்துக்கிட்ட மாவுச்சத்தே நம்ம செல்ஸுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வேஸ்டேஜா நிறுத்தி வச்சிருக்கோம். இது இல்லாம நாம மதியம் வரைக்கும் சும்மாவே உட்காந்து கிடந்துட்டு திடீர்னு நாம ரைஸ் எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதா ஒரு தொப்பை வர மாதிரி அடிவயிறுல இருக்கும். இந்த தொப்பையோ தொண்டியோ அல்லது பெரிய ஆப்டமேனியா வந்துட்டு நார்மலா சின்னதா தானே இருக்கு அப்படின்னு பார்க்காம ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணணும். பசிக்கும் போது தாங்க நம்ம சாப்பிடணும். அது இல்லாம டெய்லி பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க இது எல்லாமே ஒரு டிசிப்ளினா கம்ப்ளீட்டா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். சரி, நானும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு தொப்பை பகுதி குறைஞ்ச மாதிரியே தெரியல, என்னோட பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன மீறியே சாப்பிடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு டயட் பிளான் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணா எனக்கு தொப்பை பகுதி லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல இருக்கிற இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க டெய்லி பேசிஸ்ல நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். உங்க தொப்பை பகுதியும் ஒரே மாசத்துல ஈஸியாவே ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் பாத்தீங்கன்னா கேள்விக்குறியோட தான் இருக்காங்க. நீங்க இந்த ஃபுட்டை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை சஜஷன் பண்ணி இந்த ஃபுட்டை கம்பல்சரி எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் இருக்கும். இந்த ஹெர்பல் ஃபுட்ல என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 புரோட்டீன், ஷேக் மேட், அஃப்ரெஷ், மல்டி விட்டமின் அண்ட் செல்லுலாஸ். இந்த ஃபுட்டை மட்டும் எடுத்தாலே போதும். அதுவும் ஒரு வெல்னஸ் கோச்சோட கைட்லைன்ஸோட எடுத்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஃபுட்டை பத்தி தெரிஞ்சிருச்சு, நாம அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முடிவு எடுப்பீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ராங்கான மெத்தட். ஏன்னா இந்த ஃபுட்டை ஒரிஜினல் ஃபுட்டாக வாங்கணும் அப்படின்னா எங்ககிட்ட வாங்கணும், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஃபுட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது என்னோட நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டீமில் இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இதே போல் அடுத்த ஹெல்த் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.